Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யோகங்களும் யோகபங்கமும் 6ம் 8ம் இதன் தலைப்பு. பொதுவாக ஜாதகத்தில் பலவிதமான நல்ல பலன்களை தரக்கூடிய யோகங்கள் இருக்கும். நிறைய வரிசைப்படுத்தப்பட்ட யோகங்கள்னாலும் கூட ஒரு சிறப்பான சில யோகங்களும் உண்டு. தர்மகர்மாதிபதி யோகம், கஜகேஸ்வரி யோகம், சந்திரமங்கல யோகம், ருச்சக யோகம், சிவராஜ யோகம், சச யோகம், பத்ர யோகம், மாளவிகா யோகம், குருச்சந்திர யோகம்னு வரிசையாக அடிக்கிட்டே போகலாம். இந்த யோகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க பெற்றும் கூட ஒரு சில ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் நாங்கள் சிறப்பாக இல்லை சார், ஏதோ எல்லா ஜோசியரும் பார்க்கும்போது சொன்னாங்க யோகம்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க, வசதி வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு குறையே இருக்காது, நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரியான நிகழ்வுகள் குறைபடுகிறது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவாக நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல பலன்களை எல்லாம் கெடுத்து குடிச்சவர் பண்ணுறதுக்குன்னே ஒரு 2 வீடு உண்டு. இது 6ஆம் வீடும் 8ஆம் வீடும். இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் அதிக வலுவோடு இருக்கிறதோ, 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கிறது. 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுத்து யாராவது ஒருவர் நல்ல வலுவோடு தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கும்போது சிறந்த யோகங்கள் இருந்தாலும் கூட அது கொஞ்சம் பங்கப்பட்டு தான் நடக்கும். ஒரு முழுமையான வளர்ச்சி மிகுந்த யோகங்களாக அதை நம்ம எடுத்துக்க முடியாது. நார்மலாகவே லக்னாதிபதியை விட யோகம் தரக்கூடியவர்களை விட 6, 8ஆம் அதிபதிகள் அதிக வலுவாக இருக்கக்கூடாது, எந்த ஜாதகமாக இருந்தாலும். இதில் ஒரு சின்ன நுணுக்கம் ஒன்று இருக்குது. நிறைய ஜாதகங்களுக்கு 6ஆம் அதிபதி, இன்னும் நிறைய ஜாதகங்களுக்கு 8ஆம் அதிபதியும் நண்பர்களாக வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேசம், மிதுனம், சிம்மம், இந்த வீடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி எதிரியாக வருவார், 8ஆம் அதிபதி நண்பராக வருவார். பொதுவாக ஆண் ராசிகள், ஆண் லக்னங்கள்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாமே 6ஆம் அதிபதி எதிரியாக வந்து 8ஆம் அதிபதி நண்பர்களாக வருவாங்க. இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் லக்னாதிபதி, அவரை போய் எதிரின்னு சொல்ல முடியுமா? எதிரியும் தான், ஆனால் நண்பர். மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி சனி, அவர் நண்பராகிடுவார். 6ஆம் அதிபதி செவ்வாய் மட்டும்தான் எதிரியாக வருவார். ஸோ ஒருத்தர் எதிரி. அதே மாதிரி பெண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி நண்பர்களாக வந்துடுவாங்க, 8ஆம் அதிபதி தான் எதிரியாக வருவார். இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியான குரு வந்து எதிரியாக வருவார், 6ஆம் அதிபதியான சுக்கிரன் லக்னாதிபதியாகவே வந்துடுவார். கடக லக்னமான பெண் லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி குரு வந்து நண்பராக வந்துடுவார், 8ஆம் அதிபதி சனி தான் எதிரியாக வருவார். ஸோ பெண் லக்னங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஆண் லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதியும் எதிரிகளாக இருப்பாங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு ஆண் லக்னத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணமாக மேச லக்னமோ, மிதுன லக்னமோ, சிம்ம லக்னமோ, துலா லக்னமோ, தனுசு லக்னமோ, கும்ப லக்னமோ, இந்த 6 லக்னங்கள் ஆண். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தால் உங்கள் ஜாதகம் யோகபங்க ஜாதகமாக போயிடும். புரியுதுங்களா? உதாரணமாக மேச லக்னத்திற்கு புதன் உச்சமடைந்த நிலையில் இருந்தால் ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் 50% கீழே தான் வேலை செய்யும். எவ்வளவு நல்லா இருந்தாலும் சரி, ஆனால் புதன் உச்சமடைஞ்சிருக்கக்கூடாது. புதன் உச்சமடைஞ்ச நிலையில் ஒரு மேச லக்னம் இருக்குன்னா இவர்களுக்கு யோகங்கள் பங்கமாகும், முழு பலனளிக்க தகுதியற்றவையாக இருக்கும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுவே நீங்கள் ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 8ஆம் அதிபதியான குரு உச்சமாக இருக்கக்கூடாது. இப்போ குரு உச்சமாக இருந்தாருன்னா இந்த ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு இருக்கக்கூடிய யோகங்கள்ங்கிறது பங்கப்படும், அது முழுமையான பலனை அளிக்காது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், நம்ம ஜாதகத்தில் யோகம் இருக்குது, பார்க்குற ஜோசியர் பூரா சொல்கிறாங்க யோகமான தசை தான் நடக்குது, ஆனால் அப்படி எந்த விதமான பெரிய வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ யோகங்களையோ ஒன்று பெற முடியலையே. ஏன் அப்படின்னா அதற்கான சூட்சுமம் இதுதான். யோகத்தை பங்கப்படுத்துறது 6, 8. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6, 8 ரெண்டுமே வலுத்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப மோசம். அதில் ஒரு ஆள் நமக்கு நண்பராக இருப்பாருங்கிறனால அதை ஏதோ சப்பக்கட்டு கட்டிக்கலாம், ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லைன்னு. இப்போ மீதி இருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் ரொம்ப கவனமாக இருக்கணும்.
நீங்கள் மிதுன லக்னமாக இருக்கிற பட்சத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றார்னா உங்களுக்கு டோட்டலாக யோகம்ங்கிறது 0 தான், ஒன்றும் புண்ணியம் இருக்காது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல வலுத்து நிற்கிறது சிறப்பென்றே சொல்லிவிட முடியாது. நீங்கள் கடக லக்னமாக இருக்கிற பட்சத்தில் சனி உச்சம் பெற்ற நிலையில் அமரும்போது யோகங்களை கெடுக்கும் வல்லமை உள்ளவராக இருப்பார். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வலுத்துட்டா யோகம் டோட்டலாக 0 ஆயிரும். ஆனால் அதுவே கடக லக்னத்திற்கு சனி வலுத்திருக்கும் போது அவர் வலுக்கிறதே ஒரு யோகமாகும். சசயோகம் லக்ன கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல உச்சம். எப்படி பாருங்க, சரலக்னங்களுக்கு இருக்கிற ஒரு சலுகை. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியான சனி அதிக வலுவாக இருக்கிறது யோகத்தை பங்கப்படுத்தும் ஒரு விதியாகும். கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது, 8ஆம் உச்சம் அதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேங்கிற அடிப்படையில் கடுமையான யோக பங்க தோஷங்களை உருவாக்கிவிடும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வலுத்து 10ஆம் இடத்தில் இருக்கும்போது, அதுவும் தனிச்சு இருந்துட்டார்னா இவங்களுக்கு தொழில் வலுவை உண்டு இல்லைன்னு பண்ணி நிறைய பிராபலங்களை உருவாக்கி யோக பங்கங்களை ஏற்படுத்துவார். யோக பங்கம்ங்கிறது வேற, யோகம்ங்கிறது வேற, ராஜயோகம்ங்கிறது வேற. இதெல்லாம் நுணுக்கமான வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ராஜயோகம் இருக்குது, தர்மகர்மாதிபதி யோகம். இதில் அவர் சம்பாரித்து ஒரு வேலைக்கு போகிறாரு, ஒரு வீடு கட்டிட்டாரு, ஒரு கார் வாங்கிட்டாருங்கிறது யோகம்தான், அதை இன்னும் மறுக்க முடியாது. ஆனால் இதை ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்ல முடியுமா? ராஜயோகம்னா என்ன? 4 வீடு கட்டினாரு, 4 கார் வாங்கினாரு, 2 பிஸ்னஸ் சைடில் பண்ணார், போதுங்கிற அளவுக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தார். இதையே இன்னும் மேற்கொண்டு யோசிச்சோம்னா 40 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இருந்தார்னா அது வேறு மாதிரியான வாய்ப்புகள் வரும். புரிஞ்சுச்சிங்களா? ஸோ பல நிலைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். நம்ம ஜாதகத்தினுடைய யோகம் எப்படி இருந்தாலும் நமக்கு வேலை செய்யும்னா இந்த பங்கங்களும் எப்படி இருந்தாலும் வேலை செய்யும். என்ன சார் பணமெல்லாம் இருக்குது சார், ஆனால் வாழ்க்கை துணை சரியில்லை சார், நிம்மதியே இல்லை சார் லைஃப்பில். சார் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆயிடுச்சு சார், குழந்தைக்குன்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலை சார், எல்லாமே ஃபெயிலியரு. சார் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு சார், ரொம்ப தவம் இருந்து ஒரு குழந்தை பெற்றோம் சார், ஆனால் சரியான மூளை வளர்ச்சி இல்லை சார், பேச மாட்டேங்கிறேன் சார், 6 வயசு ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமும் கூட யோக பங்கம் தான். வெறும் பணம் காசு இருக்கிறது மட்டுமே சிறப்பு நன்மை அப்படின்னு முடிவு பண்ணிட முடியாது. வாழ்க்கை துணை சரியாக அமையாமல் போயிடுறது, பேரண்ட்ஸ் சரியாக அமையாமல் போயிடுறது, குழந்தைகள் சரியாக அமையாமல் போயிடுறது, உங்களுக்கே உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் பெரும் அளவில் இருக்கிறது, இதெல்லாம் கூட யோக பங்கம். இதையும் நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு விருச்சிக லக்னத்தில் இருக்கும்போது புதன் வலுத்து உச்சம் பெற்ற நிலையில் தனித்து 11ஆம் இடத்துல இருந்தார்னா யோக பங்கத்தை தருவதற்கும், 8ஆம் இடத்துல அவர் தனித்து ஆட்சி பெற்றிருந்தாலும் யோக பங்கத்தை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? யோகம்லாம் ஜாதகத்தில் இருந்தாலும் பங்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. இதில் இன்னொரு இது என்னென்னா, இந்த 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 2 பேரும் கூடிக்கிட்டாங்கன்னாலுமே யோக பங்கம் பெருசாக இருக்கும். ஓட்டப்பானையில் தண்ணி நப்புற கதையாக போயிடும். ஒரு கடக லக்ன ஜாதகத்துக்கு 6ஆம் அதிபதியான சனியும் 6ஆம் அதிபதியான குருவும் 8ஆம் அதிபதியான சனியும் கூடிக்கிட்டு நின்னாங்கன்னா அதுவே இவங்களுக்கு யோக பங்கத்தை நிறையா ஏற்படுத்தும். ஒரு விதி நன்மைகள் செய்யும்னா இன்னொரு விதி அதிலே உள்ள தீமைகள் தரவும் தயாராக இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு தனுசு லக்ன ஜாதகத்திற்கு சுக்கிரன் அதிக வலுவோடு அமர்ந்திருப்பது யோகத்தை பங்கம் ஏற்படுத்தும். ஆனால் இதில் என்னென்னா சுக்கிரன் 4ல் வலுக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காக மாளவிகா யோகம் அப்படின்னு இருக்கும். அது யோகம்தான் பின்னாடியே உள்ள பிரச்சனைகளையும். ஒரு மகர லக்ன ஜாதகர்களுக்கு சூரியன் அதிக வலுவோடு இருப்பது யோக பங்கத்தை ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதிங்கிற முறையில் அவர் உச்சம் பெற, சூரியன் உச்சம் பெற்ற நல்லது, ஆயுள் தீர்க்கம், ஆத்மகாரகன் வலு, சம்பார்த்திகாரகன் வலு நல்லா ஒரு மாதிரி சிறப்பு இருந்தாலும் முழுமையான யோகசாலியாக இவர்னு கேட்டால் இல்லை. வாழ்க்கை நல்லா இருக்கும், போராடிக்கிட்டு இருப்பார், ஓகே லெவல். ஆனால் மிக பெரும் வெற்றியாளர்களாக ஆக விடாது. 8ஆம் அதிபதி வலுத்திருக்கார், எப்படி ஆக விடும்? அப்போ ஏதோ ஒரு வகையில் மனதில் வேதனையும் கஷ்டங்களையும் குடும்ப வாழ்க்கை சிக்கலையும் புத்திரர் வழியில் பிரச்சனைகளையும் அல்லது உறவுகள் ரீதியாக வஞ்சனைகளையும் சந்திக்க வைத்து விடும். அதான் யோக பங்கம். இன்றைக்கி எத்தனையோ வசதியான வீட்டு ஆளில் இருக்கிறவங்களுக்கு போய் பாருங்கள், அவங்க ஃபேமிலி லைஃப் சிறப்பாகவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் இடைஞ்சல், டைவர்ஸ் கொடுத்துருக்கிறது, குழந்தை இல்லாமல் போயிடுறது, குழந்தைங்களே கேஸை போட்டிருக்கிறது, தொழில் ரீதியான எதிரிகள் உருவாயிருக்கிறது, உடம்புல தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதுன்னு யோக பங்கத்தோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வலுத்து உச்சம் பெற்று 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று வலுவோடோ பௌர்ணமி யோகத்தோடு இருக்கும்போது யோக பங்கங்கள் நிரம்ப ஏற்படும். ஒரு மீன லக்ன ஜாதகர்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் லக்னத்தில் உட்கார்றது, 8ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற நிலையில் தனிச்சு இருக்கிறதுங்கிறது இவர்களுக்கு யோக பங்கத்தை ஏற்படும். ஸோ நமக்கு எதிரி யாருன்னு பார்த்துக்கணும், அவர் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஜாதகத்தில் இருக்கிற வலிமையான யோகங்கள்,
மிக வலிமையான யோகம்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிற யோகங்கள் 50% கீழே தான் வேலை செய்யும். 50% வேலை செஞ்சாலே பெரிய விஷயங்கிற மாதிரி ஆகிடும். இன்னும் 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 2 பேருமே பவர்ஃபுல்லாக ஒரு ஜாதகத்தில் உட்காந்துட்டாங்கன்னா உங்கள் யோகங்கள்லாம் 25% கீழே காற்று போன பலூன் மாதிரி சுருங்கி போயிடும். இதையெல்லாம் கால்குலேஷன் பண்ணிட்டு தான் நம்மளுடைய நிகர யோகத்தின் மதிப்பை தெரிஞ்சுக்கணும். பாருங்க, ஒருத்தருக்கு 5 கோடி ரூபா சொத்து இருக்குங்க. 5 கோடி ரூபா சொத்து இருக்குது. நல்ல ஒரு வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 5 கோடி ரூபா சொத்து. இவருக்கு கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டால் 7,5 கோடி ரூபா கடன் இருக்குது. பேங்கில் ஓட்டி வச்சு 7,5 கோடி ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு. இப்போ இவருக்கு சொத்து அதிகமாக கடன் அதிகமாக? கடன் தான் அதிகம். 2,5 கோடி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்படி தான் யோகங்களையும் கால்குலேஷன் பண்ணணும். யோகம் ஒரு பக்கம், குற்றங்கள் மறுபக்கம், ரெண்டையும் கூட்டி கழித்து பார்த்து இது இவ்வளவு தான் தேருங்கிறத முடிவு செய்யணும். இப்போ இதே இன்னொரு விதியை பாருங்கள். ஒருத்தருக்கு பேங்கில் 8 கோடி ரூபா கடன் இருக்குது. மாதம் மாதம் டியூ கட்டிகிட்டு இருக்காரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு. பட் இவருக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ 25 கோடி ரூபாய்க்கு இருக்குது. சொத்துக்கள் 25 கோடி இருக்குது. இப்போ இவரை கடன்காரன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா கடனை விட மரியாதை ஜாஸ்தியாக இருக்குது சொத்தின் மதிப்பு. இந்த கால்குலேஷன் ஜாதகத்திற்கும் பொருந்தும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.